நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க உட்காருங்க. உங்க ஹஸ்பண்ட் வெளியே வெயிட் பண்றாரா? இல்ல, நானே இவங்கள மட்டும் தான் வந்தோம். இவங்க யாரு? இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட், சிஸ்டர் மாதிரி. ஓஹோ, கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 1.5 வருஷம் ஆச்சு. சரி, உங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லுங்க. எதுக்கு டாக்டர்? எனிதிங் சீரியஸ்? இவங்களுக்கு ஏதாவது சீரியஸ்னா தான் இவங்க ஹஸ்பண்ட் வருவாரா? இல்ல, அவரு சென்னையில இருக்காரு. நீங்க எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க டாக்டர். ஒரு நல்ல விஷயம், உங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேம்மா. டாக்டர், கங்க்ராட்ஸ், நீங்க கர்ப்பமா இருக்கீங்க. மீனாட்சி, உடனே ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சைல்ட், அவர் பக்கத்துல இருந்தா நல்லது. ஓகே டாக்டர். ஒன்ஸ் அகைன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மீனாட்சி, டேக் கேர். தேங்க்யூ டாக்டர். டாக்டர், ஃபீஸ் கவுண்டர்ல கட்டிடுங்கம்மா. தேங்க்ஸ். யாருக்கு ஃபோன் பண்றீங்க? சரவணனுக்கு. வேணாம், யாருக்கும் தெரிய வேணாம். மீனாட்சி, பைத்தியக்காரத்தனமா ஏதாவது சொல்லாத. இது எவ்வளவு பெரிய குட் நியூஸ். உங்க ஃபேமிலில முதல்ல ஒரு குழந்தை பிறக்க போகுது. சரவணன் சைட்லயும் இதுதான் ஃபர்ஸ்ட் சைல்டு. இந்த விஷயம் தெரிஞ்சா எல்லாரும் உன் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க. எனக்கு எதுவும் யாரும் வேணாம் அமுதா. என்னாச்சு உனக்கு? ப்ளீஸ் சரவணனுக்கு சொல்லலாம். வேணாம், கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ் இருக்கு. அவன் விரும்பினதை செஞ்சுட்டு அவன் சந்தோஷமா கனடா போட்டோம். நான் என் குழந்தைய பாத்துக்கிறேன். நீ கேட்க மாட்ட. சரி, உங்க அண்ணன், அண்ணி, அம்மா அவங்க கிட்டயாவது சொல்லலாம். வேணாம் ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் ஒரு வகையில சந்தோஷம்னா, இன்னொரு வகையில அது ஒரு கவலை. புருஷனை விட்டு தனியா இருக்கிற பொண்ணு இப்படி வயிற்று நிரப்பிட்டு வந்து நிக்கிறாளேன்னு நினைப்பாங்க. நீ தப்பா நினைக்கிற மீனாட்சி. இல்ல அமுதா, பாவம் என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் எனக்காக கவலைப்பட்டு நொந்து போயிருக்காங்க. இனிமேல அவங்கள காயப்படுத்த நான் தயாரா இல்ல. ஆனா நீ அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை தானே சொல்ல போற. அதை நான் சரவண கனடா போனதுக்கு அப்புறம் சொல்றேன். அப்ப சொல்றது வேஸ்ட் மீனாட்சி. ஏன் வேஸ்ட்? சரவணன் உன்னை விட்டுட்டு பிரிஞ்சு போயிருப்பாரு. போகணும் தானே காத்துட்டு இருக்கேன். நான் இப்போ அம்மா, அண்ணன், அண்ணி இவங்க கிட்ட எல்லாம் சொன்னா அவங்க சரவணன் கிட்ட பிரச்சனை பண்ணி அவனோட பயணத்தை தடுத்து நிறுத்திடுவாங்க. பாவம், அவன் கனடா போலனா அவனோட மொத்த கெரியரும் ஸ்பாயில் ஆயிடும். என்ன பேசுற மீனாட்சி? சரவணனோட கெரியர் முக்கியமா இல்ல இந்த குழந்தை முக்கியமா? எனக்கு சரவண சந்தோஷம் தான் முக்கியம். சரவணனுக்கு குழந்தை உருவா இருக்கிற விஷயம் தானே சந்தோஷம். அத சொல்றதுக்கு இது நேரம் இல்ல அமுதா. அப்போ எப்ப சொல்லுவ? அவன் கனடா போய் செட்டில் ஆகட்டும். 10 மாசம் கழிச்சு நானும் குழந்தைய பெத்து எடுத்துருவேன். அப்புறம் பாத்துக்கலாம். ஐ மீன், அப்புறம் சொல்லிக்கலாம். இது நல்ல கதையா இருக்கே. அப்பவும் நீ சொல்ல மாட்ட மீனாட்சி. அவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நீ தப்பு பண்ற மீனாட்சி. எமோஷனலா நான் பண்ண தப்பெல்லாம் சரி பண்ண பாக்குறேன். மீனாட்சி, உங்க அப்பாவோட மரணம், டைவர்ஸ் கேஸ், இதையெல்லாம் நினைச்சு உங்க ஃபேமிலியில எல்லாரும் நொந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ப்ளீஸ், இது ரகசியம் இல்ல மறைச்சு வைக்கிறதுக்கு. தயவு செஞ்சு எல்லாருக்கும் சொல்லிடலாம். வேண்டாம் அமுதா, நான் உங்களை என் கூட பிறந்த சகோதரியா நினைக்கிறேன். இது நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. எனக்கு சரவணனோட கனடா ட்ரிப்பு என்னால கேன்சல் ஆக கூடாது. சத்தியம் பண்ணுங்க மீனாட்சி. இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க.
சரவணா, ம் என்ன பண்ற? என் காலேஜ் மேட் சிவா இருக்கான்ல, அவன் குழந்தைக்கு செகண்ட் பர்த்டே வருது. அதுக்கு இன்விடேஷன் டிசைன் பண்ணி தர சொன்னான். அதுதான் குழந்தைங்க பிக்சர்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சரவணா, உனக்கு ஆம்பளை பிள்ளை வேணுமா பொம்பளை பிள்ளை வேணுமா? எனக்கு இப்போ ஒரு அர்ஜென்ட்டாக முத்தம் வேணும். தருவியா? டேய், நான் சீரியஸா உனக்கு கேக்குறேன், நீ விளையாட்ட பதில் சொல்ற. குழந்தை வேணும், அவ்வளோதான். அதில் மேல் ஃபீமேல் எதுவாக இருந்தாலும் ஓகே. பை தி வே, ரெட்டை புள்ளனா டபுள் ஓகே. ரெட்டை பிள்ளை வேணுமா? ஆசையை பாரு. உனக்கு என்ன, வாக்மேனை காதுல மாட்டிக்கிட்டு ஆபீஸ் போயிடுவ. நான் தானே தூக்கி சுமக்கணும். ஹலோ, பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ சும, பிறந்ததுக்கு அப்புறம் நான் தூக்கி சுமந்துட்டு போறேன். இப்ப நல்லா பேசுவடா. அப்புறம் காரியம் முடிஞ்சதும் டெல்லியில கான்ஃபரன்ஸ் இருக்கு அப்படி இப்படின்னு ஓடிடுவ. உனக்கு என்னை பத்தி என்ன தெரியும்? நீ மட்டும் கன்சீவ் ஆகி பாரு, நான் உன்னை விட்டு ஒரு இன்ச்சு கூட நவர மாட்டேன். சும்மா போய் சொல்லாத. நிஜமா தாண்டி. நீ கர்ப்பமானதுக்கு அப்புறம் தலகாணியே யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் மாமா மடியில தான் படுக்கணும். அடடடா, கேட்கவே சூப்பரா இருக்குதுல. மேல சொல்லு. நீ என் மடியில பட. மேல சொல்லு. படுடி. படுத்தா நான் மெல்ல உன் தலையை வருடி கொடுத்து சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிறமேனியில் என் மனம் பித்தாச்சு என் பொன்னம்மா, சேலாடும் கண்ணில் சரவணா, அழகா பாடுற. ஐபேட் இது வெறும் ரிகர்சல் தான். நீ நிஜமாவே கர்ப்பமான வச்சுக்க, இதோட பயங்கரமா பாடுவேன். இப்ப பாட முடியாதவன் அப்ப எப்படிடா பாடுவ? அதுக்குள்ள நம்ம ஆனந்த் வைத்தியநாதன் சார் கிட்ட பாட்டு கிளாஸ் போயிட்டு வந்துடுடி. அப்புறம் நீ மடியில பட, நான் சொல்றேன். பரவாயில்ல, நான் இப்படியே உட்கார்றேன், நீ சொல்லு. ஏய், ஒரு ஃப்ளோ வராதுரே. பட, நான் சொல்றேன். என் செல்லும்ல, தாங்க முடியலடா. அப்படியே உன் தலையை வருடி கொடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு பாட்டு பாடிக்கிட்டு என் குழந்தைக்கு கதை சொல்லுவேன். என்ன கதை சொல்லுவ? காதல் கதை, லவ் ஸ்டோரி. காதல் கதைனா ரோமியோ ஜூலியட்டா? நோ, சரவணன் மீனாட்சி காதல் கதை. வயித்துல இருக்கிற குழந்தைக்கு லவ் ஸ்டோரி சொல்லுவியா? ஆமா, லவ்னா அன்பு, காதல். என் புள்ள முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது அன்பும் காதலாவுமே இருக்கட்டுமே. நல்லா இருக்கு. உன் கதையை எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவ? உன் கண்ல இருந்து. ஏன் கண்ல இருந்தா? மகனே மகளே. ரெட்டை குழந்தைன்னு ஃபிக்ஸ் ஆயிட்டியா? திங்க் பிக். நினைக்கிறத பெருசா நினைப்போம். சரி, கதையை சொல்லு. மகனே மகளே. ஒரு பொண்ணு ஒரு பையனா? பொண்ணு எனக்கு, பையன் உனக்கு. கதையை சொல்லு. மகனே மகளே, உன் அம்மா கண்ணுக்குள்ள ஒரு கடலே இருக்கு. அந்த கடலுக்குள்ள அன்பும் காதலும் சேர்ந்த ஒரு அழகான தாமரைப்பூ ஒளிஞ்சிருக்கு. உன் அப்பா அந்த தாமரைப்பூவை தேடி அந்த கண்ணுக்குள்ள குதிச்சிட்டேன். சிந்துபாத் கதை மாதிரி இருக்கு. ஆமா, நான் சிந்துபாது, நீ நான் தேடி அலையிற கடல் கண்ணி. உனக்கு சிந்துபாத் ட்ரெஸ் நல்லா இருக்கும்டா. நீ கடல் கண்ணி ட்ரெஸ் பாத்திரியா? ஞாபகம் இல்லையே. ஒரு மாதிரியா, இங்க கொஞ்சம் இல்லாம அங்க கொஞ்சம் இல்லாம முமைத்கான் ஒரு படத்துல வருமே. நிறுத்து. ஒரு ரொமான்ஸ் சிரிப்பா நிறுத்து. விட்டா பேசிக்கிட்டே போயிருப்ப. போதும், ஆளை விடு. ஏய், கதை பாதியில நிக்குதுரி. ஐயா சாமி, எனக்கு உன் கதையெல்லாம் வேணாம். அத உன் புள்ளைக்கே சொல்லு. எப்ப சொல்றது? ஒரு மாசம் கழிச்சு. அதுக்குள்ள ஏதாச்சும் நல்லது நடக்கும்ல. அப்ப நான் ரெடி ஆயிக்கிறேன். நீ எப்பதான் ரெடி ஆகாம இருக்க? அப்ப நான் ஒரு மாசத்துக்குள்ள பாட்டுலாம் பழகணுமா? ஆமா. சரவண சிங்கராக போறான் ஆனந்த் வைத்தியநாதன் சார். ஐ அம் கமிங். அப்பா ஆக போறேன்னு சொல்லு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள்
உங்கள் விஜய். மீனாட்சி, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது மீனாட்சி. நான் சொல்லிட போறேன், எல்லா உண்மையும் சொல்லிட போறேன். என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? எல்லாரும் கூடி கூடி பேசிட்டு இருக்காங்க. பட்டிமன்ற பேச்சாளருங்க மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்து. கடைசியில நடுவுல உங்க அண்ணன் தீர்ப்பு சொல்லிட்டாரு. சரவணன் கேட்டான்ல, கொடுத்துருவோம், மீனாட்சியை டைவர்ஸ் பண்ண சொல்லுவோன்னு அசால்ட்டா சொல்றாரு. அவருக்கு என்ன தெரியும் மீனாட்சி? இத பாரு, இதுக்கு மேலயும் நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த மறைச்சா நிறைய குளறுபடி நடக்கும். சோ பெட்டர் உண்மையை சொல்லிடலாம். தேவையில்லாம நாங்களும் டைவர்ஸ் பண்ணிக்க தயாரா இருக்கோம்னு சொல்லி உங்களை பிரிச்சு. ச்சே. இங்க பாரு மீனாட்சி, இப்ப நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? யாரும் சொல்ல வேணாம். மீனாட்சி, அவங்க உன்னை சரவணன் கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க. சரவணன் தானே என்ன பிரியணும்னு முடிவு பண்ணிருக்கான். நீ கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சா அது எல்லாமே காணாம போயிடும். கோவம், கவலை, வருத்தம் எல்லாம் சுத்தமா விலகி போய் அவரே உன்னை தேடி வருவார் மீனாட்சி. அந்த நாடகத்தை பார்க்க நான் தயாரா இல்லையே. ஏன்? ஏன்னா இது ஏன் குழந்தை, இதை நான் வளர்த்துக்கிறேன். நீ பேசுறது கரெக்டா இல்ல மீனாட்சி. சரவணனுக்கு நீ இந்த உண்மையை சொல்லிதான் ஆகணும். உன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இது தெரிஞ்சே ஆகணும். தேவையில்ல. நான் சரவணன் கூட சமாதானமாக தயாரா இல்ல. ரெண்டாவது, அவன் கனடா போகட்டும், இன்னொரு கல்யாணம் பண்ணட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். என்ன தனியா நிம்மதியா விட்டா போதும். நீ பொய் சொல்ற மீனாட்சி. உண்மையை சொல்லு. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் நீ கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னப்பல்ல இருந்து நீ சரவணனை மிஸ் பண்ணல? பண்ணல. எனக்கு என் அப்பா நினைப்புதான். அவர்தான் எனக்கு குழந்தையா பிறக்க போறாரு. அதெல்லாம் ஓகே. ஆனா உன் குழந்தைக்கு அப்பா வேணுமே மீனாட்சி. எதுக்கு? இன்ஷியல் அப்பா இருக்கிறதுக்கு நீங்க விளக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க. என் குழந்தையோட அப்பா அவன் அம்மாவை பிரிஞ்சு போயாச்சு. சரி மீனாட்சி, ஆனா ஃபியூச்சர்ல ஸ்கூல்ல உன் குழந்தை மத்த குழந்தைங்களோட அப்பாவை பார்க்கும்போது அது மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? தெரியும். ஆனா அந்த வலி தெரியாம என் குழந்தைய வளர்க்க எனக்கு தெரியும். நீ இப்படி பிடிவாதமா இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. நான் எல்லார்கிட்டயும் சொல்றேன். உங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்களும் என் நம்பிக்கையை சாகடிக்காதீங்க. சரவணனுக்கும் ஃபேமிலிக்கும் இது தெரியட்டும் மீனாட்சி. நான் சொல்றேன், எல்லாருக்கும் நான் சொல்றேன். சரி வா, இப்ப போய் சொல்லலாம். இப்ப வேணாம். சரவணன் கனடா போனதும் நான் வீட்ல சொல்றேன். அப்ப சரவணனுக்கு அதுக்கப்புறம் யாராவது ஐஎஸ்டி போட்டு சொல்லட்டும். எதுக்கு செலவு? இமெயில் அனுப்பி சொல்லட்டும். மீனாட்சி, உனக்கு இப்ப யார் மேலதான் கோவம்? என் மேலதான். என் அப்பா இந்த சந்தோஷத்தை கூட அனுபவிக்காம செத்து போயிட்டாரேன்னு எனக்குள்ள வருத்தம். ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாரு, ஏம்மா எனக்கு பேரனோ பேத்தியோ எப்ப தருவேன்னு. தர்ற சந்தர்ப்பம் வரப்போ அவர் இல்லாம போயிட்டாரு. மீனாட்சி, நான் ஏன் இவ்வளவு பதட்டத்தோட உனக்கு அட்வைஸ் பண்றேன்னா, என் குழந்தை தன் தகப்பனை பிரிஞ்சு தினம் தினம் படுற அவஸ்தைய நான் கண்ணால பாத்துட்டு இருக்கேன். ஆனா அவர் இப்ப இல்ல. பட் நீ சரவணனை ஜஸ்ட் ஒரு போன் கால்ல சரி பண்ண முடியற விஷயத்த காலகாலத்துக்கும் மறைச்சு விட பாக்குற. நான் கர்ப்பமா இருக்கிறது என்னோட பர்சனல் விஷயம். பர்சனலா? அது எப்படி மீனாட்சி? நானும் சரவணனும் சந்தோஷமா இருந்த நாட்களை ஞாபகப்படுத்துறதுக்காக தந்த பரிசுதான் இந்த குழந்தை. இது எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஏன்னா சரவணன் வாழ்க்கையில மீனாட்சி இறந்த காலம். இனி என் குழந்தைதான் என்னோட எதிர்காலம். என் எதிர்காலத்தை என்னால யாரோடையும் பங்கு போட முடியாது. மீனாட்சி, அப்ப நீ சரவணனை மன்னிக்கவே மாட்டியா? யாரு யார மன்னிக்கிறது? நான் தான் சரவண தர தண்டனைகள்ல பதறி போயிருக்கேன். அடுத்த கல்யாணத்துக்கு கனடா போறதுக்கு முன்னாடியே அங்க பொண்ணு பாக்குறது, ஊருக்கு போற அவசரத்துல ஆன் த வேல ஃபாஸ்டா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறதுன்னு அவர் தான் என்ன மன்னிக்காம தண்டிச்சுக்கிட்டே இருக்காரு. அதான் மீனாட்சி,
நீ ஒரு தடவை பேசு, எல்லாம் பழையபடி சரியாயிடும் மீனாட்சி. அமுதா, பழையபடி வாழறதுக்கு நான் தயாரா இல்ல. தனித்தனி பாதையில போறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. இனி எதுக்கு தொணை? சுகத்தையும் துக்கத்தையும் நான் சுமந்துக்கிறேன். எனக்கு சாஞ்சு அழறதுக்கு தோல்லாம் வேணாம். தயவு செஞ்சு எனக்கு பண்ண சத்தியத்தை மீறாதீங்க. நான் கர்ப்பமா இருக்கிறது இப்போதைக்கு எல்லாரும் பேசுற விஷயம் இல்ல. உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச ரகசியம். ப்ளீஸ் ரகசியத்தை காப்பாத்துங்க. சரி மீனாட்சி, உன் இஷ்டம். அண்ணா, நீ இப்படி தனியா உட்கார்ந்துகிட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. வெளிய வந்து 4 பேரோட பேசு. அப்பதான் உனக்கும் மைண்ட் ஃப்ரீ ஆகும். இல்ல, நான் இப்ப யார்கிட்டயும் பேசுறதா இல்ல. ப்ளீஸ் அமுதா. என்ன தமிழ் இது? தினம் தினம் இப்படி குடிச்சுக்கிட்டே இருந்தா செத்து போன உங்க அப்பா திரும்பி வந்துருவாரா? என்ன பண்ண சொல்றீங்க? அப்பா இறந்ததை நினைச்சு கண்கலங்கிறதா? இல்லை எங்கள் அம்மா நடவனமா ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்காங்களே, அதை நினைச்சு கண்கலங்கிறதா? சரவணையும் கூட சண்டை போட்டு மீனாட்சி விவாகரத்து வரைக்கும் வந்திருக்கேன், அதுக்கு ஆறுதல் சொல்றதா? என்ன பண்ண சொல்றீங்க? ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டத்தை தான் தாங்குறது. அதுக்கு இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டா சரியாயிடுமா? இல்ல அம்மதா, இந்த வாழ்க்கையை வெறுத்துருச்சு. யாருக்கு இல்லைங்கிறீங்க? எல்லாருக்குமே இருக்கு. அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அப்பா என்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு எந்த கவலையும் இல்லம்மா. எனக்கு அப்புறம் என் 3 பொம்பளை பிள்ளைக்கும் ஒரு அண்ணனுக்கு அண்ணனா, தந்தைக்கு தந்தையா ஏன் தமிழ் பாத்துக்குவான், ஏன் தமிழ் பாத்துக்குவான்னு சொல்லும் போது அவர் முகத்துல ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கை, அத்தனையும் தெரியுங்க. எதை வச்சு சொன்னாரு? தமிழ் நல்லபடியா பாத்துக்குவாங்கிற தைரியத்துல தானே சொன்னாரு. அதை நிறைவேற்றுற மாதிரி நடந்துக்க வேண்டாமா? அதுதாங்க அவர் ஆத்மாக்கு நீங்க கொடுக்கிற மரியாதையா இருக்கும். என் மனசை உறுத்துற ஒரே விஷயம், கடைசியா நான் மீனாட்சியை பார்க்கணும், மீனாட்சியை பார்க்கணும், எப்படியாவது அவளை சொல்லி கூட்டிட்டு வாங்கன்னு எங்க அப்பா சொன்னதுதான். சரவணை மட்டும் மீனாட்சியை கூட்டிட்டு வந்திருந்தா எங்க அப்பா பொழைச்சிருப்பாரு. எல்லாரும் சேர்த்து எங்க அப்பாவை கொண்டுட்டோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரவணை மட்டும் மீனாட்சியை கூட்டிட்டு வந்திருந்தா எங்க அப்பா பொழைச்சிருப்பாரு. எல்லாரும் சேர்த்து எங்க அப்பாவை கொண்டுட்டோம். அப்படி என்னங்க தப்பு பண்ணுச்சு மீனாட்சி? கூட பிறந்தவ கல்யாணத்துக்கு போய் சொல்லிட்டு வந்தது ஒரு தப்பா? அதுக்கு பெத்த அப்ப உயிருக்கு போராட்டிட்டு இருக்கப்ப முகத்தை கூட பார்க்க கூடாத அளவுக்கு பெரிய தண்டனை. சரி, அப்ப எது நடந்தாலும் பரவாயில்ல மீனாட்சி, நீ கிளம்பி வான்னு நீங்க போன் பண்ணி சொல்ல வேண்டியது தானே? ராஜசேகர் மாமா கூட ஃபோன் பண்ணி அத்தான் சொல்லியிருக்காரு. ஆனா மீனாட்சி அப்பா கடைசியா பார்த்துட்டு ஊருக்கு கிளம்புறப்ப, இனிமே ஊருக்கு வந்தா சரவணோட தான் கிளம்பி வரணும்னு மீனாட்சிட்ட அப்பா சொல்லிட்டு வந்திருக்காரு. அவங்க கூட சண்டை வந்தது கூட அப்பாவுக்கு தெரிஞ்சுதான் சொல்லியிருக்காரு. ஏங்க, எங்க அப்பா அவனை புள்ள மாதிரி பார்த்தாருங்க. என்ன வேணாலும் இருக்கட்டும், மீனாட்சி அனுப்பியிருக்கணுமா இல்லையா? வேண்டாங்க, இனிமேல் சரவணை மீனாட்சிக்கு வேணாம். தமிழ், நீங்க ஆத்திரத்துல பேசுறீங்க. நீங்க மீனாட்சிக்கு சப்போர்ட்டா இருங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் முன்னோக்கி யோசிச்சு பாருங்களேன்.
ஒரு தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி அவளும் அவ புருஷனும் இங்கேயே இருக்க போறது இல்ல. இன்னொரு தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி அவளும் போயிடுவா. அதுக்கப்புறம் எல்லாரும் குழந்தையும் குட்டியுமா ஆகி அவங்க அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பீங்க. மீனாட்சி தனி மரமா நிப்பா. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஒரு பொண்ணுக்கு தாய் தந்தைக்கு அப்புறம் அவ புருஷன் தாங்க எல்லாமே. அந்த வலி என்னன்னு என்ன மாதிரி புருஷனை இழந்தவங்களுக்கு தாங்க தெரியும். இது பாருங்க, தயவு செஞ்சு மீனாட்சியோட வாழ்க்கை தடம் மாறுறதுக்கு நீங்க ஒரு காரணமா இருக்காதீங்க. உங்களுக்கு எப்படி மீனாட்சி அப்பாவை பார்க்க விடலன்னு கோவம் இருக்கோ, அதே மாதிரி 2 மடங்கு கோவம் சரவணன் மேல மீனாட்சிக்கு இருக்கு. அவளோட ஆத்திரம் நியாயமா இருந்தாலும் அதுல அவ வாழ்க்கையும் அடங்கி இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனாட்சி சரவணன் கூட சேர்றதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களோ இல்லையோ, மீனாட்சி அவர் கூட சண்டை போடுறதுக்கு சாதகமா இருந்துடாதீங்க.